Hello viewers, welcome to Dharani Krishna's Easy Diet. நம்ம வந்து பெஸ்ட் ட்ரிங்க் இந்த மாதிரி நம்ம வெளியில் போய் சாப்பிட்றது எது குடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கிறது டீ காஃபி, இது சர்க்கரை இல்லாத குடிக்கலாம். இல்லை நீங்கள் நிறைய குடிச்சாச்சு அப்படின்னா கூல்டாக விரும்புகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கலராக ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் கிடைக்கிறது. இது 1 ml 1 கேலரி. ஸோ நீங்கள் 200 ml குடித்தா 200 கேலரி. அதில் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அண்ட் சிலதில் கெஃபைன் இருக்குது, சிலதில் வந்து உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து சிந்தட்டிக் கலர்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃப்ரெஷ் ஜூஸஸ். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதில் சர்க்கரை போடுறாங்களா இதெல்லாம், அண்ட் ஐஸ் போடுறாங்களா, இதெல்லாம் முக்கியமான கருத்து. இப்போ ஐஸை பற்றி என்ன கவலை? இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு வீட்டில் போடுற மாதிரி வெளியில் போட மாட்டாங்க. இவங்க பல்கில் வாங்குறாங்க. ஸோ பல்கில் வாங்குறதே இந்த ஐஸ் வந்து ஒரு பெரிய ஸ்லாப்பில் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இதை ஒரு கோணி மேலே அதில் போட்டு அதில் சாடஸ்ட்டும் போட்டு இதை எங்கே வேணால் இழுத்துட்டு போவாங்க. அதனால அந்த டஸ்டெல்லாம் அதில் படையும். அப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எவ்வளோ சுத்தங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி ஜூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லைம் சர்க்கரை போட்டு கொடுக்கலாம், லைம் வந்து சோடா போட்டு கொடுக்கலாம், இல்லை ரெகுலர் ஜூஸஸ். இப்போ இதில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இளநீர் சில ஹோட்டலில் கூட கொடுக்குறாங்க, ஃப்ரெஷ் இளநீர், இது கூட வந்து பெஸ்ட்டு. அடுத்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் லைம் ஜூஸ் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு வாட்டர். இது ஏன் பெஸ்ட்டுன்னா லைமில் உங்களுக்கு விட்டமின் சி, இது ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு கலந்து கொடுப்பாங்க, ஆனால் அதில் சர்க்கரை இல்லை. ஸோ இது ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைமில் கொஞ்சம் சால்ட் போட்டு சோடா போட்டு கொடுப்பாங்க. யாருக்கு சோடா பிடிக்குமோ அதை குடிக்கலாம். பட் அடிக்கடி குடிச்சிங்கன்னா அதில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ நம்ம உடம்புலேருந்து என்ன வெளியில் நம்ம வந்து தள்ளுறோம், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது ரொம்ப ஜாஸ்தி எடுத்தால் இது அந்த அளவு நல்லது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கூலர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர், இல்லை பிங்க் கலர், இல்லை லைட் க்ரீன் கலரில் என்னெல்லாமோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இது எல்லாத்துலேயுமே சர்க்கரை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ சில இடத்துல என்ன விற்கிறாங்கன்னா வெறும் துளசி டீ, இல்லைன்னா வெறும் ஜிஞ்சர் டீ, இல்லை வெறும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஹெர்ப் போட்டு டீ, இது வெறும்னா கொதிக்க விட்டுட்டு ஹாட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் சர்க்கரையும் கிடையாது, உப்பும் கிடையாது. இது கூட நல்லது தான். பட் க்ரீன் டீயை விட இது நல்லதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ க்ரீன் டீயை பொறுத்தவரையிலும் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறையா நல்லது இருக்குது. ஆனால் டீங்கிறது டீ தான். ஸோ நம்ம வந்து இதை எடுத்துட்டோன்னா நம்ம அதோடு சாப்பிட்ற அயர்ன் அண்ட் கால்சியம் நம்மளுக்கு உடம்புல சேராது. இதே இப்போ துளசி இல்லை இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. அண்ட் இது ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டு அப்படிங்கிறீங்க? சூடாக சாப்பிட்றதுல இந்த மாதிரி ஹெர்பல் டீ, ஆனால் எந்த சர்க்கரையும் வேண்டாம். பட் நோ டீ ரியலாக, அதில் வந்து ஏதோ ஒரு ஹெர்பு, இது வந்து துளசியாக இருக்கலாம், இல்லை ஜிஞ்சராக இருக்கலாம். இல்லை காஃபி டீ குடிக்க போகிறீங்கன்னா அதில் சர்க்கரை இல்லாத குடித்தா ஒரு அளவுக்கு தேவை. பட் அது கூட ஒரு நாளைக்கு 3க்கு மேலே குடிக்கக்கூடாது. இப்போ கோல்ட் ட்ரிங்க்ஸ்னு வரைச்சே சர்க்கரை போட்டு எதுவுமே வேண்டாம். ஏன்னா இப்போ நம்மளோட பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா அதுவும் சிட்டிஸில் வெயிட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ எவ்ரி கிராம் ஆஃப் சுகர் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஏன்னா கேலரி ஏறிட்டே போகும். ஸோ பெஸ்ட்டு வெளியில் சாப்பிட்றதே நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும். நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சர்க்கரை சாப்பிடக்கூடாது, ஓவர் வெயிட் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா சுகர் எடுக்க வேண்டாம் அப்படின்னா பிளெயின் லைம் ஜூஸ், அதாவது வாட்டர், சால்ட் அண்ட் லைம், இதில் வந்து ஐஸ் கூட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி கேலரி தான். இதை நீங்கள் குடித்தா விட்டமின் சி சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கிது. இதனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.